உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு சிவில் வழக்கில் ப்ளீடர் கமிஷனர் கொடுக்கிறதான அந்த அறிக்கையை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாமா? இது தொடர்பாக ஒரிசா உயர்நீதிமன்றம் ராமகிருஷ்ண நாயக் வர்சஸ் மனோஜ்குமார் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பில் சிபிசி ஆர்டர் 39 ரூல் 7 கீழாக ஒரு சிவில் வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அது நடக்கின்ற பொழுது ஒரு சொத்து சம்பந்தமாக ஏதேனும் சிக்கல்களோ அல்லது அந்த சொத்து பற்றின முழு தகவல்கள் சரியாக நீதிமன்றத்திற்கு தெரியாது இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அதற்காக ஒரு ப்ளீடர் கமிஷனரை நியமனம் செய்து அந்த சொத்து இருக்கின்ற இடம், அந்த சொத்து எவ்வளவு விஸ்தீர்ணம் இருக்கிறது, என்ன மாதிரியான சொத்து என்கின்ற அந்த சொத்து பற்றிய எல்லா ஆய்வுகளையும் அவர் எடுத்து அதன் மூலமாக ஒரு அறிக்கையை அவர் தயார் செய்து நீதிமன்றத்தில் அவர் சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கையை நீதிமன்றமானது அந்த வழக்கில் ஒரு முடிவை எடுக்கின்ற பொழுது அதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாமா என்றால் அதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளாது. அதாவது அந்த ப்ளீடர் கமிஷனரை நியமனம் செய்வது வெறுமனே அந்த சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்காக, அந்த சொத்து ஆய்வு செய்வதற்காக, அந்த சொத்து பற்றின எல்லா விவரங்களையும் அதை சேகரித்து ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்வதற்காக மட்டுமே அந்த ப்ளீடர் கமிஷனர் நியமிக்கப்படுகிறார். அந்த அறிக்கையோடு நின்று விடுகிறதை தவிர அவர் கொடுக்கின்ற அந்த அறிக்கையை ஒரு வழக்கிலே முடிவை எடுக்க முடியாது, ஆதாரமாக கருத முடியாது என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி.